இப்ப நாங்க பிரியாணி செய்யறதுக்காக கிளம்புறோம் நண்பர்களே. எங்க கூட பிரியாணி கான் போங்க, 65 அதிர்ச்சி போங்க, பட்டை சக்தி போங்க, கிராம்பு போங்க, ஏலக்காய் போங்க, வெங்காயம் போங்க, என்னன்னே தெரியல போங்க, வந்துட்டாரு கசகசா போங்க, கடைசியா வந்ததுதான் கறி சட்டி, அது வந்துருச்சு. இதுக்கப்புறம் எங்க பிரியாணி ரெடி நண்பர்களே, ஆரம்பமா. இது வரைக்கும் நீங்க வீட்டுல வந்து ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு பிரியாணி செஞ்சிடலாம். 18 பேருக்கு கீழே உடைச்சிடலாம். 18 பேருக்கு எப்படி பிரியாணி செய்யணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது எந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸும் கிடையாது, எந்த ஆர்டிபிஷியல் என்னடா எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே வந்து உடலுக்கு தேவையான பொருட்களை வச்சு ஒரு அற்புதமான சிக்கன் பிரியாணி. வாங்க போலாமா நண்பர்களே? நம்ம தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? சாப்பிடும் போது பந்தியா ஏன்பா செருப்பு போட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கலாமாப்பா? என்னப்பா உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்றான்? ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறான்பா. இங்க வந்து எல்லாருமே வேலை செய்யணும். கண்டிப்பா வேலை செய்யறவங்களுக்கு சோறு இல்லைன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. அப்ப பிபி எனக்கு இல்லையா? எதுக்கு இவர் இப்ப இந்த அண்டர் ஆர்ம்ஸ் போட்டு வந்திருக்காரு? அண்டர் ஆர்ம்ஸா? இந்த இது பேரு அண்டர் ஆர்ம்ஸ்னா பவுலிங்டா? இல்ல, இந்த டி-ஷர்ட் பேரு என்ன? ஸ்லீவ்லெஸ். இது ஏன் இவர் போட்டுக்க தெரியும்ல? இப்ப இவருக்கு யார் ஃபேன்ஸ் அதிகம்? பெண்கள். நீ எப்படி பார்த்த அதெல்லாம்? ஒரு ஃபேன்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க என்னன்னு. இப்ப என்னன்னா இது பாருங்க, இப்படி இருக்காரு அவரு. இப்ப காய்கறி வெட்டும் போது ஷேப் தெரியும். ட்ரைசெப்ஸ் எங்க ஏதாவது தெரியுதா பாருங்க. என்னென்ன டிவி பேசிட்டு மாதிரி இருக்கு. இதுல என்ன தெரியும்? அப்புறம் ஏன் போடுறீங்க? இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிருக்காங்க, அது மாதிரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வச்சிருக்காங்க. 199 ரூபா. ஒண்ணு இல்ல, நீங்க 199 ரூபா கட்டினீங்கன்னா அவரை பத்தி எல்லாமே பார்க்கலாம். அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் பிரதர். இப்ப எல்லாருமே வந்து இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல எனக்கு 45 ரூபா கட்டுங்க, எனக்கு 100 ரூபா கட்டுங்க சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எனக்கும் இருக்கு. அது அவருக்கு தான் தெரியும். இந்த வேலை பண்ணி சம்பாரிச்சவங்க நீங்க, அதுலதான் இந்த கண்ணாடி வாங்குனீங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நாங்கெல்லாம் ஒரு போட்டோ போடுறோம், அது எல்லாருக்கும் நாங்க வந்து பொதுப்படையா பப்ளிக் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நீங்க இப்படி பிரைவேட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த எக்ஸ்க்ளூசிவ் எங்களுக்கு தெரியும் என்னன்னு. அது ஜெனரலா குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பார்க்கணும் அப்படி. அதுதான்ப்பா. இப்ப நாங்க 3 பேர் நிக்கிறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம், அது நாங்க எங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறோம். அதே மாதிரி 3 பேர் இல்லாம தனியா பாக்குறவங்க. இப்ப நீங்க எல்லாம் இல்ல, இப்ப நான் மட்டும் இருக்கேன், ஒரு போட்டோ எடுக்கிறேன், இப்ப நான் அதை போடுறேன். இதுலயே வந்து கொஞ்சம் டி-ஷர்ட் கொஞ்சம் மேல தூக்கி. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க என்ன டவுட்? நீ எதுக்கு டி-ஷர்ட்? நான் இல்லடா, ஜெனரலா பண்றவங்க. உங்களுக்கு புரியலையா? இப்பதான் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம். இந்த சைடு 70 பேர், இந்த சைடு 70 பேர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ இப்ப இவன் 100 ரூபா கட்டிட்டா, நான் 100 ரூபா, நாங்க 300 ரூபா கட்டிட்டோம். எங்களுக்கு போட்டோ போடுங்க. 50 ரூபா வாங்க. நாங்க 450 ரூபா கட்டிருக்கோம், உங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிருக்கோம். போட்டோ போடுங்க. ஏய் பிபி, என்னடி போட போறான்? 6 மணிக்கு போடுவாண்டி. இங்க பாருங்கடி, இதுல தாண்டி வரும் பெரிய டேப்டி. என்ன போடுவான்? என்னடி ஒண்ணுமே இல்லடி, லெஃப்ட் ஆர்ம்ஸ் ஒரு தொழிலா? இதெல்லாம் ஒரு தொழிலான்னு கேளுங்க. அதான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு தொழிலா? வெளிநாட்டுல இதை வச்சு 400 கோடி ரூபாய் சம்பாரிச்சவங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நானு, அர்ஷத்து, அதிர்ச்சி, ஜெயசூர்யா நாங்களும் ஒரு பிரீமியம் ஆரம்பிக்க போறோம். அதுல நாங்களும் போட்டோ போடுவோம். அதோட ஃபர்ஸ்ட் போட்டோ இப்ப வருது. தம்பி, உன்னோட சப்ஸ்கிரைபருக்கு தனியா ஒரு போட்டோ போடுறாங்க. வாங்க. ஜெயசூர்யா என்ன இதுவும் அந்த இதுல வந்துருமா? ஒண்ணுங்க. முத்தம் லைட்டா முத்தம் கிஸ். இங்க பாரு, அவங்க எதுக்கு செய்யறான்? தொழில்காரன். அவங்க கமிஷன் அவ்வளவுதான். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. ஒரு கிஸ் மாத்தன். இப்படி பண்ணுங்க. இது கப்பலா பண்ணலாமா? கப்பல்லையும் பண்ண விட, ட்ரெயின்லையும் பண்ண விட. போடாங்கிட்டு பட்டையோட ரெடி ஆயிட்டோம். கிரிக்கெட் டீம்லயே 11 பேர் தான், ஆனா அதை விட அதிக பேர் நம்ம இருக்கோம் குக்கிங் டீம்ல. அதனால 1 மணி நேரத்துல குக்கிங் முடிக்கிறோம். இதுவரை நம்ம ஹிஸ்டரியிலே அப்படி நடந்தது கிடையாது. 1 மணி நேரத்துல குக்கிங் முடிக்கிறோம், 1.5 மணி நேரத்துல சாப்பிடுறோம், சாப்பிட்டு வச்சு ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறோம், குளிக்கிறோம், குடிக்கிறோம். ஏதோ சொல்றேன். லாஸ்ட்ல சொன்னீங்களா? லாஸ்ட்ல இங்கேயே சமாதி கட்டிருக்கேன்.
நீங்க ஒரு டீம். என்ன டீமே? நீங்க வந்து கட்டிங் டீம். நீங்க கழுவிங்கடா, நீங்க கட்டிங்கடா, நாங்க குக்கிங்டா. பாண்டே என்ன 3 வருஷம் குக்கிங் என்ன பண்ணுவேன்? நீ பண்ணதே இல்லையே. குக்கு வித் கோமாளி நான் பாத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தது இல்லடா. பாத்திரம் நல்லா வளக்குங்க. பாத்திரம் நல்லா வளக்குங்க. இது ஒரு பெருமையா? உன்னை கட்டிங் டீம்ல விட்டுருக்கேன். சரி, அங்க இருந்து ஒரு ஆளை மாத்திரி இங்க வேணா போயிடு. அண்ணே நான் செமையா கட் பண்ணுவேனே. என்னத்த அதுக்குதான் உன்னை கட்டிங் டீம்ல தான் போட்டுருக்கேன். கட்டிங் தானா? இப்ப வேற ஏதாவது சொல்லிட்டு வருவியா? செருப்பு பிஞ்சிரும். பிபிஆர் உங்களுக்கு கூட தானா? பிபி ஆமா. ஏன்னா அப்பப்ப போட்டு அவனை வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுவான்ல. பிபிஆர் பிபிஆர் நான் சொன்னது கொஞ்சம் பிபிஆர் பிபிஆர். ஏய் இங்க பாரு, நான் இதுதான் ஸ்டைல்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது கிடையாது. 1970. ஓகே ஓகே. ஐயோ அது கூட கிடையாதுங்க. இப்பலாம் நான்லாம் இந்த லெவல்ல போயிட்டேங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது எப்படி இப்ப கண்ணுல போடுவீங்க? தாங்க ஸ்டைல். ஆக்சுவலா அவனுக்கு இப்ப பொது இடத்துல பக்கடா போட முடியல. அதனால அத உள்ள விடும் போது கிறுக்கு 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 உள்ள விட்டா வேணாமா? என்ன அவ்வளவுதான். ஒருத்தன் சூப்பர்பா போடுறாங்க. அவன் வாயிலே வச்சுப்பாங்க. குக்கிங் டீம், கட்டிங் டீம், கலிவிங் டீம். அவ்வளவுதான். நாங்க யாரையும் வச்சு கேட்டகரி பிரிக்கல. எல்லாரும் இப்ப திடீர்னு எங்களுக்கு இங்க குக்கிங் முடிச்சா நாங்களும் கழுவுறதுக்கு வந்துருவோம். ஓகே. அதனால நீங்களும் இங்க வேலை முடிஞ்சா இங்க டக்குன்னு குக்கிங்க்கு வந்துடணும். ஓகே. அதே மாதிரி தான் கட்டிங்க. ஆமா. உள்ளுக்குள்ள கொலாபரேஷன் பண்ணிக்கினே இருக்கணும். பண்ணிக்கிறோம். ஓகே. நீங்க பிபி என்ன கூட சேராதீங்க. சேர்ந்தா கொலாபு கிலாபு பேச ஆரம்பிச்சீங்க. தள்ளுறா முதல்ல. அண்ணே ஒழுங்கா எடுத்துருவாங்கண்ணே. கழுவுறது எப்படி சித்திரகுத்தமா இருக்கு பாத்தீங்களா? சித்திரகுப்தன் என்ன கலகுடா. ஃபர்ஸ்ட் நாங்க இருந்தா இங்கே குப்பையை கொட்ட கூடாது. டெக்னிக் இருக்குண்ணே எப்பவுமே. என்ன பண்ணுது? தலையில கவுத்துக்கிட்டு இல்லண்ணே. ஓ அத கால்ல போட்டுப்பியா? இப்படி இருக்குல்ல. சரி சரி சரி. காலை விரிச்சு பக்கடா போடுற மாதிரியே. நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க. தம்பி நீங்க முடிச்சாதான் எங்க வேலையே. நீங்க இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு வந்துச்சுன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்றோம். எங்க டீம் வீரபாண்டியன் வேற பிரியாணி மசாலா ஸ்பெஷல் மசாலா அரைக்க போயிருக்காரு. அப்படியா? Meanwhile, சொல்லு மச்சான். இன்றையில மச்சான்ஸ், அதாவது ஒரு ஹஸ்பண்டுக்கு எப்படி பொண்டாட்டி முக்கியமோ, ஒரு லவ்வருக்கு எப்படி லவ்வர் பாய் முக்கியமோ, அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரியாணிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியது சொல்லு இந்த மசாலா ஐட்டம் மட்டும் தான். பாண்டி கில்பர்ட் ப்ரோ. ஓகே, கிஸ் அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுறோம்னா இதை ட்ரையா நம்ம பேன் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி அடிச்சிடுவோம். இதெல்லாம் நம்ம போய் மசாலா பவுடர். ஓகே, இப்போ பிரியாணில வர மொத்த ஸ்மெல் வாசனை இந்த பவுடர் தான். அப்ப இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சித்தர் நீங்க மிஸ் ஆயிடுவீங்க. ஆனா ஏலக்காய் மிஸ்ஸிங்க. அதாவது கல்யாண பிரியாணில மட்டும் தான் ஏலக்காய். இந்த மாதிரி பேச்சுலர் பிரியாணி ஏலக்காய் இல்லாமலும் செய்யலாம், ஏலக்காய் போட்டு செய்யலாம். கரெக்டான டைம்ல வந்து நீங்க சொல்லுங்க பிரதர். நல்லபடியா பேசி முடிச்சிட்டோம். முன்னாடி வந்து மாட்டி இருப்போம். ஓகே, நீ பேசுங்க. சரி. இதுல வேற இப்ப ஏலக்காய் இல்லையா, அதனால டேஸ்ட் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா எங்களை கேட்க கூடாது. இப்பயே சொல்லிட்டோம். நீங்க ஏலக்காய் வரும்போது மிஸ் பண்ணி இருக்கிறீங்க. ஏலக்காய் இல்லையாங்க? என்னங்க ஒரே நிமிஷம். அவர் என்ன ஏலக்காய் ஓ ஷீட்ன்றது புரியலையே. அதாங்க ஏலக்காவில அப்புறம் ஒரு இதுவே மாறும். நீங்க இப்ப தங்கத்துக்கு காசு கொடுக்குறீங்க, 2 கிராம் கம்மியா இருக்குன்னா ஒத்துப்பீங்களா? உள்ள திருப்பிடுவேன். அதே மாதிரிதான் லிஸ்ட்ல எழுதி கொடுத்தோம், நீங்க வாங்கிட்டு வரல. அப்புறம் பிரியாணி டேஸ்ட் இல்ல எங்களை இப்பயே கேட்க கூடாது சொல்லிட்டோம். டிஸ்க்ளைமர் போறோம். இப்ப நீங்க பண்ற தப்புக்கு ஒரு இதை போடுறீங்க. இவனை ஏன்டா இங்க கூட்டு வந்தீங்க? ஏன்? அவனை யாராவது இப்ப திட்டி நீ ஒண்ணும் வெட்ட வேணாம் எஞ்சி போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் இப்ப அதை உரிப்பான். என்ன வெங்காயத்துல கருப்பு கருப்பா வருது? இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். இது வந்து கெட்ட வெங்காயம், இதனால ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிருக்காங்க. இல்லங்க, அந்த கையில தான் பக்கோடா போட்டுருக்கான். அந்த கருப்பு இல்ல பக்கோடால எப்படி கருப்பு வரும்? தெரியல. அனல் பக்கோடாவா போடுறேன். நான் அதை சொல்லிடுறேன்னு சொல்றான். என்னது? நீ பண்ண வேணாடா போட. கருப்பு போ. என்னப்பா வாப்பா. டேய் இவன் டீமே இல்லையே, நான் கட்டிங் டீமே. பரவாயில்ல, உங்க டீம் சரியில்லை, அதனால நாங்க புதுசு புதுசா இருக்கிறோம். ஆக்சுவலா சொல்ல மறந்துட்டேன். சுண்டலுக்கு முன்னாடி எங்க தாத்தா கை வச்சது உங்க ஆயா மேல. பிரியாணில ஃபர்ஸ்ட் நாங்க பிரியாணி வம்சம். அப்புறம் தான் இதெல்லாம். இப்ப தக்காளி தேவையில்ல, ஃபர்ஸ்ட் வெங்காயம். இல்ல நீ வெட்ட ஆரம்பிச்சுட்ட வெட்டு. ஒரு கத்தி எடுத்துருவாங்கடா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, கொண்டு வாங்க, இப்படியே பேசுறாங்களே தவிர இவனுங்க என்னதான் பண்ணுவானுங்கன்னு தெரியல. 2 பேரும் கத்தி எடுத்துருவாங்கடா. தவறவே மாட்டீங்க. சூப்பரா வந்திருக்கனே. எல்லாம் பவுடர் ஆக்கிட்டோம். இட்லி மட்டும் வாங்கிட்டு தான் தொட்டு சாப்பிடலாம். இட்லி பொடி தானே இது? இல்ல பிரியாணி இலை, தரான பிரியாணி இலை, பட்டம் பட்டம் பட்டமா? பட்டை
பட்டம் மாஞ்சா ஏலக்காய் மட்டும் இல்ல மிஸ்ஸிங். அது என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. வாங்கிட்டு வந்தாரு, ஏலக்காய் மட்டும் வாங்கிட்டு வரல. எல்லாத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாத்துருக்காண்டா. என்ன இதுல பிரிவினை ஏலக்காய் பணக்காரன்னு, அதனால எல்லாருமே சமன்றதுக்காக ஏலக்காய் விட்டு வந்திருக்கான். ஆனா அடுத்த இந்த மாதிரி ஏலக்காய் இல்லாம செலுத்து விடுவேன். புரியுதா? பாருங்க, வேர்வை ஊத்த ஊத்த இப்ப நான் மட்டுமா சாப்பிட்டு போறேன் இல்ல என் ஒரு வயிற்றுக்கா இல்ல எங்க டீம் கட்டிங் வயிற்றுக்கா? கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வேலை சும்மா தானே இருக்காது. அப்படி கிடையாது. நீங்க எது கூப்பிட்டாலும் இதை எடுத்துருவா அதை எடுத்துருவா இது பெரட்டு அதை உருட்டு எல்லாமே பண்ணுவோம்ல. அங்க பாருங்க விளையாடிட்டு இருக்காங்க தூக்கி போட்டு. மச்சாலாம் பாருங்க அவங்க கண்ணாடி கூட கட்ட மாட்டாரு. விடுங்கண்ணே, இங்க உழைக்கிறவங்க உழைச்சிட்டே இருக்காங்க, ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே இருக்காங்க. கிடையவே கிடையாது. தம்பி 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 அப்படி பேசவே கூடாது. இப்ப சொல்றேன்டா, இங்க எவன் எல்லாம் வேலை செய்யறோம் அவனுக்கு தான்டா சோறு. மத்தவனுக்கு சோறு கிடையாது. உங்களுக்கு நான் வேலை தரேங்க. தம்பி நீங்க 2 பேரும் எந்திரிங்க, நேரா போங்க. அங்க சிக்கன் கழுவி காய வச்சிருக்காங்க, அதுல ஈ மிக்குது. அதுல மிக்காம நீங்க விரட்டிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் பாக்குறீங்க. இங்க ஒருத்த மேஜிக் பண்ணி கத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க வா. இந்த சிக்கனுக்குள்ள ஈ மிக்காதபடி விரட்டிட்டு இருப்பாரு. அவரு மேல ஈ மிக்காதபடி நீ விரட்டணும். அதான் உனக்கு வேலை. போ. எங்க மச்சான் எங்க? இங்க பாருங்க. இங்க வாங்க. நான் வேலை தரேன். இங்க வாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சரியா ஈ விரட்ட மாட்டாங்க. நீங்க ஈ விரட்டுறதுக்கே சரியான ஆளு. போங்க போய் ஈ விரட்டுங்க போங்க. ஏன்னா ஆபீஸ்ல உட்கார்ந்து ஃபுல்லா ஈ தான் விரட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த ஃபீல் வருது. கல்யாண மண்டபம், சாவுடுமே வருதுப்பா. சாவுட்டுக்கு இந்த கறி விருந்துக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இதை போட்டு, ஆமா இதை வச்சு அதுல வச்சு ஒரு 2-3 பேர் வெட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபீல் வருது. கெடா வெட்டு மெமரிஸா இருக்கு. அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கானே. ஏய் கம்முனுடா. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதிர்ச்சியும் போட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டேன். விடுங்க, நான் இனிமே பார்க்க மாட்டேன்ப்பா. எனக்கு சோத்துல உப்பு இருக்குண்ணே. வெங்காயம் முடிச்சு அதானே தண்ணீர் எவ்வளவு வந்து பாருங்க. நானும் ரீல்ஸ் பார்க்க போறேன். என் போன் இருக்கு, நெட் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு நியாயம். அப்படிதான் கட்டிங் டீம் தான் இழுச்சு வாங்கிட்டீங்க. முடிங்க பாஸ். என்ன பிரதர் வேணும்? அம்மா போடா. என்ன வேணும்னா நொட்டி தள்ளிடுவியா? அப்படியே ஹெல்ப் பண்ணதான் கேட்டேன். ஹெல்ப் பண்ணி கிழிச்சிருவியா? போடா தம்பி. லாயர்கிட்ட பேசிரு. அண்ணன் உள்ள போனாலும் போவேன். வரேன். நல்லா இருக்காடி தங்கம். ரீல்ஸ் யாருக்குடி? எல்லாருக்கும் எப்படி இருக்கு? அப்புறம் இது பண்ண எல்லாருக்கும் தானே பசிக்கும். எல்லாருக்கும் 2 கை தானே, எல்லாருக்கும் 2 கால் தானே. உடம்பு என்ன பண்ணும்? தூங்கணும். ரீல்ஸ் பார்க்கலாமா? சரி போட்டா ரெடி. போனு ஒரு போலீஸ் கமிஷனரா நான் இங்க நிக்கிறேன். என் மேடு 2 தவறு செஞ்ச 2 பேர் நிக்கிறாங்க. நண்பா எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணது பெரிய தப்பு. நான் கேட்கலன்றாங்க. நல்லா கேக்குற மாதிரி சொல்றான் சத்தமா. நாங்க பண்ணது பெரிய தப்பு. இந்த வீட்டுல அம்மாலாம் காய்கறி இட்டும்போது சீரியல் பாப்பாங்களே, அந்த மாதிரி ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. கையை தட்டி வரவே இருக்குங்களா? தப்பு செஞ்சவன் எந்த காலமா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். புரியுதா? நீங்க தள்ளிச்சிட்டீங்க. இங்க ஒரு பெரிய ஆள் ரீல்ஸ் பார்க்கலையே. இல்ல அவர் ஓபி அடிச்சாரு. ரீல்ஸ் பார்க்கல. ஒரு நிமிஷம், half an hour வேலை பண்ணிட்டு இருக்கமா? என்ன லிஸ்ட் சொல்லுங்க, என்ன வேலை செஞ்சீங்க? நான் ஓபி அடிச்சேன். ஒரு நிமிஷம். EOT பாய்ஸ், உங்களுக்கு வேலை வந்துருச்சு. நேரமா கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இவனை அப்படியே கொண்டு போய் அந்த சட்டில இறக்குறீங்க. போங்க போங்க போங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். புரியுதா? அது இவங்க அவங்க எல்லாம் மாறாது. என்னவா? இல்லனா டீ ஷர்ட்ன்றாரு. இப்ப நம்மளே போலாம் வாங்க. இதுக்கப்புறம் எவன் இந்த டீம்ல வேலை செய்யாம இருந்தாலும் அவனுக்கு இதான்டா தண்டனை. 3, 2, 1 த்ரோ.
பிரியாணி எங்கண்ணே? இனிமேல் தான்டா ரெடி ஆகும். இப்பதான்டா வந்திருக்கோம். ஜஸ்ட் மாஸ்டர் வந்திருக்காரு. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெய் ஊத்தணும். என்ன ரொம்ப யோசிக்கிறாரு ஒரு மாஸ்டரா? இல்ல மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சுடா முடிவு எடுக்கணும். அப்படி ஏன்னா யூடியூப்ல அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வைக்கணும். சிரிப்பு பாத்தீங்களா மாஸ்டருக்கு? தூக்கி அங்கிட்டு வை, அப்பதான் பத்த வைக்க முடியும். அடுப்பு ஆனா அப்ப இது சுத்துறா. ஐயோ பையன் எல்லாம் இங்க பாரு. ஏய் மூஞ்சி நகத்துறா. அது எரியவே இல்லடா. ஏய் என்னடா ஆப்பறல உன்னை இதாலே அடிச்சு இன்னைக்கு ஓம் பிரியாணி போட்டுருவோம்டா. சரி திட்ட மாட்டேன். எவனா லைட்டர் திருப்பில எடுத்துட்டு வாங்க. இது என்னோடது இல்ல. புரிஞ்சிச்சு போ. இப்ப மண்டைய காப்பாத்துறதே போதும் போல. அப்படி மேல புடிச்சு அறுத்துருங்க. அடுத்து இதோட போட்டுருக்கா. இத வெடிக்க போகுது நினைக்கிறேன். இதான் ரொம்ப சூடா இருக்குண்ணே, கம்மி பண்ணுங்கண்ணே. சொல்றத கேளுங்கடா. ஏய் இது ஊத்துறதே அழகா இருக்குல்ல. சின்ன வயசுல இப்படி தானே நான் பண்ணுவேன். ரெண்டு சைடு வா. பாண்டியோட சிரிப்பே சிரிப்பு தானே. சோ முதல்ல வந்து அந்த லைட்டா அடுப்பு சூடானோன்னு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை மட்டும் வேஸ்ட் பண்ணுங்க. வேஸ்ட் சொல்லாதீங்கண்ணா, கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு மொத்தமும் வேஸ்ட் தான் இன்னைக்கு 8000 ரூபாய். சூடு ஏறுது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலே. ஓகே அடுத்தது எண்ணெய் காயணும். காஞ்ச பிறகு என்ன வெயில வைக்கட்டுமா? இப்படி கீழே போடணுமா? ஏய் இவனுக்கு உண்மையிலே தெரியுமா தெரியாதாடா? இருடா இதுல இருந்து கீழே விழுந்தது கூட தெரியல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போங்க. மாஸ்டர் வராம எப்படி நீங்க? வாசர் வராமையா? யாரு வாசரு? யாரு பாஸ்கர்ன்ற? கட்டிங் டீம் பெர்ஃபெக்ட்டா வெடிட்டு. சரிங்க இங்க வைங்க. இப்ப வெடிச்சு மேல வரணுங்க. ஏய் வாசனை வருது. அவ்வளவுதானா? ஆனியன் போட்டுடலாமா? ஆனியன் வந்து நான் வெட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஆனியனை நீங்க சும்மாவும் போடலாம் இல்ல கிரிக்கெட் பிளேயர் வரையும் போடலாம். உங்க கையை என்ன வேஸ்ட் பண்றீங்க? கொடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்பா. உங்களுக்குமா? எனக்கும். நான் கொஞ்ச நேரம் இது வதக்குறேன். நீ அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி போடு, நான் வதக்குறேன். வதக்கு. வேடிக்கை பாப்பா. ஏன்னா இது எக்கெடு கெட்டா பாருங்கண்ணே சுத்தி இவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா? அவ்வளவு வேலை இருக்குண்ணே. கழுவு இருந்து வெட்டுறதுலாம். சரி பண்ணக்கு தண்டனை கொடுத்தீங்க. ஓகே எல்லா தடவையும் எல்லா சென்ட்டுக்கு சென்று தெருக்கு தெரு உங்களால போய் பார்க்க முடியுமா? அப்ப என்ன பண்ணும்? நீங்க அதுக்கேற்ற ஆட்கள் நியமிக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே. அதுக்குன்னு ஒருத்தரை நியமிச்சுட்டுடா. பேட்ச் நம்பர் 5647. யாருண்ணே? இருடா வர. போலீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆன இன்ஸ்பெக்டர் சக்திவேல். ஏய் 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 என்னடா? சக்திவேல் ரிப்போர்ட்டிங் சார். எவ்ரிபாடி லிசன். நல்ல மீட்டிங் ஜாப். அடுத்து இன்னொருத்தர ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஒருத்தர கூப்பிட போறேன். பேட்ச் நம்பர் 000 விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ரிப்போர்ட்டிங் சார். அடிக்கிறா சார். அது கொஞ்சம் அடிப்பான் சார். நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து என்ன தவறு நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியாது. அதனால நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு காவல்துறையா செயல்பட போறீங்க. எங்க யாரு வேலை செய்யலைனாலும், யார் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டாலும், சரி அதாவது வேலை செய்யறத தடுத்து நிறுத்தினாலும், வேலை செய்யறவங்களை ஏதாவது எடுக்க போனாலும் உடனே எனக்கு நியூஸ் வரணும். யாரும் கண்டுக்காதீங்க சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிறேங்க. ஏன்னா நான் பேசிக்கிட்டே இரு. எல்லாரும் கொலை பண்ணிடுவாங்க. எல்லாரும் திருடிட்டு போயிடுவாங்க. தூங்க போயிடுவாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க நானு. இப்ப சமயக்காரடா போலீஸ்காரரு. கெட் இன்டு தி ஆக்ஷன். தேங்க் யூ சார். சாட்சியோட வர சார். சாட்சியை கூட்டி வரேன்றா. யாரா சாட்சி? சல்யூட். ரைட் கையில அந்த கையில அடிடா. இந்த கையில அடிப்பா. ஸ்கூல் சல்யூட். இடிச்சிட்டாரு சார். அடிக்காம நிக்காரு. காவல்துறையை காப்பாத்துக்கு சார். இருங்க கேமரா துறையே ஒழுங்கா பண்ண மாட்டேன். எது காவல்துறை? குறாத. என்ன இது? சோ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு நம்ம போடலாம்? உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டோம். அது சும்மா பிதுக்கும் போது எவ்வளவு வருதோ அவ்வளவு போடுங்க. அந்த பச்சை வாடை போற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட போடுங்க. இது கஷ்டமா இருக்கும். கரெக்டா இருக்குமா? இப்படிதான் எல்லாத்தையும் சொல்றீங்க. ஒண்ணும் இல்லையே. இப்பவே பிரியாணி வேணும்னு கேட்காதீங்க. பிரியாணி இப்ப நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீங்களே கேட்க முடியாது. போ ஏதோ இது பண்ணும்போது உப்பு போடணுமாமே. அது ஒரு ஸ்டெப் இருக்குண்ணே. இப்ப சில பேர் நம்ம படிச்சுட்டு இல்ல எனக்கு தெரியாது. அங்க போனா கில்பர்ட் வந்து வெங்காயம் வேகத்துக்கு முன்னாடி உப்பு போடணும்டா போட சொல்றான்றான். உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இதாகும். ஓ நீங்க வேற யூடியூப் சேனல் பாத்துருக்கீங்க. அவங்க வேற குக்கிங் சேனல் தானே. அப்படின்னா ஓகே. ஏய் நீங்க வேற குக்கிங் சேனல்ரா. உண்மையாலே எனக்கு பக்கத்துல ஒரு 4 வயசு குழந்தை நின்னு ஒரு பிரியாணி செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் வருது. என்னப்பா கிட்ஸ் சேனலா? கிட்ஸ் தான் ஃபுல்லா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்றோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ற? 2 நிமிஷம் நம்ம அவரை பாப்போம்.
நீங்க பண்ணுங்க இப்ப நான் ஏய் நான் ஒண்ணு நல்லா நோட் பண்ணிட்டேன்டா. பெரிய இனியாலு இவங்க எல்லாம் ஒரே ஊருக்கு வராங்கடா. இவங்க பிஹேவியர் பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரியா இருக்கும். இதுதான் இவங்க பாடி லாங்குவேஜ். ஏன் உங்க மாஸ்டர் இத கூட பண்ண மாட்டாங்க? அவரு கரடியில கைய வச்சா அவர் எதுலயும் வைக்க மாட்டாங்க. அடி பிடிக்குங்க. அவன் தானே பிடிக்க வேணாம், நான் அவனை விடுறா. பாருங்க நீங்க தான் பிடிக்க வேணாம். இப்ப என்னமோ என்ன பழி வாங்குறத நினைச்சு நீ இப்ப என்ன பண்ணுவ? சரி விடுங்க, நம்மள யாருக்கு பிடிக்கல நினைக்காதீங்க. நமக்கு தான் அடியே பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன? அடியே அடியே. அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இருங்க எல்லாம் வெளியே ஃப்ரைட் ரைஸ் போற மாதிரி தெரியுதுங்க. பிரியாணினா அப்படிதாங்க. சட்டி விழுந்துரும். சட்டி விழு, சட்டியாவது குட்டியாவது. நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா? இங்க பாருங்க, இருங்க இந்த பிரியாணியே உங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் தான். அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகுதுன்னு அர்த்தம்டா. ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா? ஓகே, அது அந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் இல்லங்க. போன்ல யார்ட்டையோ போன் பண்ணி இரவின் மடியில் கண்ணடியாவோன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். யாரு? சரி இப்ப அவனை தள்ளி விட போய் நான் விழுந்தேன்ல. அந்த கூட நீங்க விழுந்தீங்களா? விழுந்தானு திரும்ப குளிச்சுட்டு வந்திருக்கேன். திரும்ப வேற குளிச்சீங்களா? தள்ளி விட்டீங்களா? யாரு? நீங்களா சேர்த்து? யார? சரிப்பா. எப்போ? நீச்சல் தள்ளி விட்டீங்களாங்க? அப்படியா? தெரியல. நம்ம இங்கே தானே அந்த ஸ்விம்மிங் பூல்ல. என்ன தெரியலையே. கடலோ? கடல் ஆறு இந்த இருக்குலையா? பாருங்க போன் பேசுறாங்க யார்ட்டையோ வந்தாலே. போனாடா? பொண்ணா இந்த இருக்கானே. இருக்கும் போல இருக்கு. இந்த காலத்துல யாரு போன் யூஸ் பண்றா? செம்ம ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இனிமேல் நமக்கு யார பிடிக்கலையோ அவன் வந்தா இதே பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப இவன்ட்டே அதை பண்ணிடலாம் நினைக்கிறேன். என்ன நீங்க என்ன பேசினாலும் அவர் அப்படியே தான். நீங்க தான் வெறுப்பாவீங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் கட்டட தொழிலாளிடா. இப்ப கலவை போட்டுனுங்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்ன உப்பு போடணும். நீ போட்டியா? அதான் 2 சொட்டு வேர்வையை விட்டேன். போ, போய் உப்பு எடுத்துட்டு வா. போ. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டெப்பா போகணே. லைட்டா பிரியாணி வாசனை வர மாதிரி வருது. ஆனா இப்ப இது பிரியாணிக்கும் தக்காளி தொக்குக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு அது அந்த சிக்கன் எங்க அம்மா இதே மாதிரி ஒரு தக்காளி தொக்கு செய்வாங்க. எனக்கு இப்ப அந்த ஃபீல் தான் இருக்கு. ஒருவேளை உங்க அம்மாவோட கைப்புக்கு உங்களுக்கு உடம்புல வருதோ? வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அடிக்கடி விட்டு டென்ஷன் ஆகி போயிடுறாரு. என்னடா பிரியாணி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற? அவ்வளவுதான். பிரியா என்ன சொல்லிருக்காரு, நீ ஒரு விஷயம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணினா அந்த விஷயமும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் ஆயிடும். அப்படியா? இப்படி எல்லாம் பயமுறுத்த கூடாது, புரியுதா? ஓகே சார். எச்சு துப்பாமையும் பேச கத்துக்கணும். 2:30 பொறுப்பு கொடுத்தீங்க சார். ஆமாங்க சார். 2:40 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க சார். உங்க ஃபெல்லோஸ் எல்லாம் வந்து உங்க கூட ஓபிடிச்சிட்டாங்க சார். அடிச்சமா? சரி ஓகே. குக்கிங் பண்ணாங்க சார். ஆமா சார். அதனால அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிறாங்க சார். அடுத்து அப்படியே அங்க போனா ஆமாங்க சார். சார் கில்பர்ட் பொட்டு கோலி நீங்க தான் எழுதுறீங்களா? வேற யாரும்? கோலிக்கு கோக்குன்னு போட்டிருக்கீங்களே. முதல்ல நான் என்ன பண்றேன்? புரோகி இந்த பாருங்க, இதெல்லாம் ராங் ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போய் திருத்தி எழுதிட்டு வரீங்க. ஓகேவா? இல்ல சார். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க். ஸ்டூடண்ட்ஸ் கோ டு யுவர் ஹோம்வொர்க். ஓகே சார். ஓகே. என்ன வரும்போது பிரைட்டா வந்தானுங்க. 5மே தப்பா எழுதுனா எப்படிடா? இதுதான் நாங்க வாங்கின 18 இலைகள் கொண்ட புதினா. யாராவது ஒருத்தர் 18 பேருக்கு 18 இலை கொண்ட புதினா போடுவாங்களா? அது நாங்க தான். அதுலயே 2 பேர் இலையில வெளியே விழுதுனே. புதினா போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லிகளை அப்படி தூவ வேண்டும். நெக்ஸ்ட் வந்து மசாலா போடணும். இந்த பிரியாணி மசாலா என்னென்னலாம் போட்டிருக்கோம்? பட்டை, கிராம்பு, ஆரனைஸ், ஏலக்காய். ஆனா ஏலக்காய் இல்ல. ஏலக்காய் இல்ல. ஆனா ஏலக்காய் நீங்க போடுறதுனா போடலாம். இவன் தான் வாசத்தை கொடுப்பான் போல. Yes students, come in. இது ஓகேங்களான்னு பாருங்க. பொட்டு ஓகே, கோலி ஓகே, பிரகி ஓகே, மச்சம் தினேஷ். என்னத்துல மச்சம்? எந்த பக்கம் மச்சான் இருக்கு? அதானே மச்சம் தினேஷ் தப்பு. கில்பர்ட் வராது, கில்பர்ட். கரெக்ட் பண்ணி. ஓகேவா? டோட்டலி 5க்கு 3 மார்க்ஸ். சார் இப்ப நான் ஒன்னு சொன்னா நீங்க ஃபுல்லா அடிச்சு போட்டுருவீங்க. ஈட்டிங் இன்கிரெடியேஷனா? இன்கிரெடியன்ட்ஸ் இன்கிரெடியேஷன் போட்டு எழுதிருக்கானுங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் போய் முதல்ல ஸ்பெல்லிங் படிங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அது ஒரு 4 தடவை நோட்ல எழுதி பார்க்கணும். காலைல எழுந்தோன்னே நல்லா படிப்பு வர டைம்னு ஒண்ணு இருக்கு. 5 to 6 அந்த நேரத்துல நல்லா படிங்க. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். ஒரு நல்ல வேலைக்கு போக போறீங்க, நல்ல இதுக்கு போக போறீங்க, அப்ப நல்லா படிக்கணும்ல. சோ மக்கப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மக்கப் பண்ணவே கூடாது, புரிஞ்சு படிக்கணும். கில்பர்ட், GILL, கில், BET, பெட், BED கில்பெட்ன்றா. இதுல 3 மார்க் எடுத்திருக்கீங்க. சரி. ஜெயசூர்யா ஒன்லி வாக்கிங் அரவுண்ட் த ஸ்விம்மிங் பூல். BP வீடியோ கால் இன் ரூம். AC ரூம். அதிர்ச்சி அண்ட் அனுஷ்கா. அதிர்ச்சி அண்ட் அனுஷ்கா மிஸ்ஸிங். ஆல் ஏரியா, எல்லா ஏரியாலையும் மிஸ் ஆகுறானுங்களா? இப்ப அதிர்ச்சியை விட்டுருங்க, அனுஷ்கா மட்டும் கண்டுபிடிங்க. அனுஷ்கா யாருங்க? சார் சாரி சார். அண்ட் வந்து
மாதிரி ஆயிடுச்சு சார். சாரி எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். நான் என்ன சொல்றேன் சார் இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த எழுத இதெல்லாம் வரல, அதனால நீங்க இனிமேல் காவல்துறையில நீங்க ஒண்ணும் இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, போய் இப்ப இதுல என்ன இருக்கோ அதை எங்களுக்கு ப்ரூஃபா வீடியோவா எடுத்துட்டு வாங்க. போங்க போய் எடுத்துட்டு வாங்க. தனிமிளகாய் தூள் போட்டுக்கங்க காரத்துக்கு. எவ்வளவு ஸ்லோவா சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு நான் ஜெயிக்க மாட்டேன்னு அவனுக்கே தெரியும். இப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா மிளகாய் தூள் போடுங்க. காஞ்சனாபுரத்துல கூட இவ்வளவு கலர் யூஸ் பண்ணலையா? அவ்வளவுதான்டா. பச்சிக்க பச்சா பச்சிக்க 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 பச்சா பொச்சிக்க பொச்சிக்க அத்தாடி இந்தா இந்தா. என்னடா இது? அந்த இந்த பாட்டு பவளம் இல்லையா? இத்தனை சிக்கனு வாராலே வாராலே. அடுப்பு எட்டி விட போறீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க வந்து மிளகாய் தூளை போட்டு பிடிக்கணும். என்ன பிடிக்கல? அடி பிடிக்குங்க. அதெல்லாம் நான் ஒன்னதான்டா பிடிப்பேன். இந்த பிரியாணி சவுண்டே வேற மாதிரி இருக்கு. எவ்வளவு ஸ்லோவா பண்றாயா? பாத்து பாத்து வெங்காயம் எல்லாம் நசுங்க போகுது, பொறுமையா பண்ணுங்க. என்ன நின்றாரு? அவன் தானே நிக்க சொன்னான். போடாங்கிட்டு அடுத்து தயிர் ஊத்திட்டு சிக்கன் போட்டு சிக்கனை வந்து இது பண்ணிடுவோம். By the way, why we putting தயிர் on this? அப்பதான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டா வரும். அதுக்கு சிக்கன்லயே போட்டுடலாம்ல தயிர? சார் கையங்களும் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. என்ன என்னது இது? அதான் நாங்களும் கேக்குறோம், இது என்ன? ரொம்ப நக்க கூடாது, ஓடுங்க. 25 ரெடி ஆயிருச்சு. முடிச்சோன்னு முடிச்சிடலாமா? என்னடா வர வர எல்லாரும் இப்படி பேசுறாங்க. சிக்கன் எடுத்துட்டு வருவா. ஏய் போதும்டா, எல்லாமே உழுது. மறுபடியும் உப்பு போடணும்டா. டேய் இவன் பிரியாணி ஊறுகாய் செய்யறான்டா, ஃபுல்லா உப்பு போட்டு சிக்கன் ஊறுகாடா. ஏய் என் கையை குட்டி கைடா. அதுக்கு என்ன பண்ணிட்டோம் நாங்க? சரி ஓகே, அவ்வளவுதான். இப்போதைக்கு நமக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை நீங்க பாத்துருப்பீங்க. இதெல்லாம் பண்ணி அவ்வளவுதான்டா. போறோம், டயர்டா இருக்குடா எனக்கு. இந்த பிரியாணி செய்யறதுக்குள்ள வாயில இருந்து எத்தி ஊத்தி வளருதுடா வாயெல்லாம். இவனுங்க வேற ஸ்கூல் விட்டாச்சுன்னா டியூஷன் போங்க பாய்ஸ். யார பத்திர கம்ப்ளைண்ட் சொல்லுங்க? பிபி சார். பிபி என்ன பண்ணா சொல்லுங்க மொத. ஏசி ரூம்ல வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க சார். யார்கிட்ட எட்டி பாத்தீங்களா? அது தெரியல சார். நான் எடுத்து வந்து நீங்க பாருங்க. ஆக்சுவலா இவனுக்கு என்னன்னா அந்த வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கலன்னு போறாம, அதனாலதான் வீடியோ எடுத்துருவான். ஆக்சுவலா அந்த வீடியோ கால்ல இருக்க வேண்டியது இவன் தான். நம்மள விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட வீடியோ காலான்னு பொசசிவ் இல்லதான். ஏய் நீ எல்லாம் என்னடா கேமராமேன் நீ? இங்க பாடுறா, இப்படியே போகுது போகுது போகுது, அப்புறம் ஜிவிஎம் ஷாட்டு முடியுது, அவ்வளவுதான். இது எப்படி நான் பிபின்னு இப்ப நம்புறது? இப்ப எல்லாம் கண்ணுல பார்த்து சொல்றதையே நம்ப மாட்டேன்றாங்கடா. இது என்ன பண்ணுங்க, அடுத்த வீடியோல எடுக்கும்போது கீழே கதிர் வீடியோ, இது பிபி வீடியோ அப்படின்னு போட்டு எடுத்துட்டு வாங்க. சொல்லும்போது அவங்களை கொஞ்சம் உங்களை எடுக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மொத்தமா 5 இது தண்ணி ஊத்தணும். பிரகதீஷ் அவன் 1 ஊத்துனா, நான் 4 ஊத்துனேன். நான் நடுவுல ஒரு 2 ஊத்துறேன். நீ 2 ஊத்துனியா? இவர் 2 ஊத்துனாரு. சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் 2 ஊத்துனா. மொத்தமா 1 குடம் தண்ணி ஊத்தி இருக்கான். இப்ப 1 குடம் தண்ணி ஊத்தி பிரியாணி பூக்க போகுது. அப்படியே கொட்டிடாத, தண்ணி உள்ள இருக்கு. சுத்தி கொட்டு. இல்லங்க இப்ப குண்டான இப்படி கீழ வச்சுட்டு இப்படி போடுங்க. இல்ல ஒரு கையா அள்ளி போடணும், அப்பதான் அப்படி வேண்டாம். ஃபுல்லாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டே வந்துரும். இல்ல ஒரு கையா அள்ளி போட்டீங்கன்னா லைட்டா அது கரெக்ட்டா ஆகி வரும். மாஸ்டர் நான் சொல்றேன்டா, கில்பர்ட் சொன்ன மாதிரி போடு. நீ இல்ல நான் சொல்றது கேளுங்க. தம்பி சரி நீங்க சொல்ற மாதிரி போடுங்க. தெரியும் ஒரு டிராப். அப்படி இல்ல. அழகா இருக்கு உண்மையாலே. தம்பி உள்ளார எங்க போயிருந்தீங்க? ஓ சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கூப்பிட்டாங்களா? ரசம் சூப்பர். என்னடா ஒரு சைடு மட்டும் தக்காளி தொக்கு இருக்கு, ஒரு சைடு இது இருக்கு. பரட்டி விடா. தட்டி விட செதற விட. இது தம் போட்டா கரெக்டா ஊத்துரும். இதுலயே இருக்காங்களே, அதை விட்டு வேற பேச்சே பேச மாட்டேன்றானுங்க. தம் போடுங்க தம் போடுங்க. நம்ம அதை வேற மாத்துவோம், சூடு பண்ணுங்க. அப்படியே லைட்டா நெய்யை தூவி விடுவோம். போதும்டா, ஒத்துக்கனே மொத்தமா. இப்ப நம்ம 65 செய்ய போறோம்.
முதல்ல இதுக்கு ஏன் 65 பேர் வந்து தெரியுமா? இதுக்கு முன்னாடி 64 தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. எல்லாமே ஃபெயிலியர் தான். 65வது தடவை தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ்டேக் இருந்துட்டே இருந்தது. 65வது தடவை போடும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஃபிளேவரும் அது கூட வந்துருச்சு. 5th டைம் சக்சஸ் ஆனதுனால 65 வந்துருச்சு. இப்போ இதை போட்டதுக்கு அப்புறம் 66ன்னு வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி அப்ப இது 64 ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சிக்கன் 64 செய்றோம். நீங்களுமே சக்சஸ் ஆச்சுனா 65ங்க, ஃபெயிலியர் ஆச்சுனா 64ங்க. என்ன அர்ஷத்து காலிஃபிளவர் பக்கடாவா? காலிஃபிளவர் பக்கடாவா? உங்க அண்ணன் தானே ஏதோ பண்றாரு. அதான் காலிஃபிளவர் பக்கடாவான்னு கேக்குறேன். இது கேட்டா என்ன சொன்னாரு தெரியுமா? ஏன்னா 65ன்னு வச்சாங்க. 64 முறை முயற்சி பண்ணி தோத்து போய் அப்படிதான் பேசினாரு. இது வேகுமா வேகாதானே? அத விட்டீங்கன்னா வெந்துரும்டா. அத கையில எடுத்தீங்கன்னா எப்படா வேகும்? அது இதுதானே வாழ்க்கை தத்துவமே. என்ன ஒரு விஷயத்தை நம்ம விட்டாலே அது நடக்கும். நம்ம தான் போட்டு நோண்டிக்கிட்டு இருப்போம். நோண்ட வேணாம்னு சொல்லு. நோண்ட வேணாம்பா. நோண்டல. ஆனா பக்கடா நீ இருக்கும் போதே குக்காலனா எப்படா கையெல்லாம் இப்ப விட்டனே. என்னப்பா பட்டாணி தொழிலையும் விட்டீங்க, பக்கடா குடும்ப தொழிலே இப்படி விட்டீங்கன்னா எப்படா? சினிமா 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 அதுலயும் பக்கடா கேரக்டர்னா சரமா எடுத்து நடிச்சிருவேன். ஏ பக்கடா 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 பாத்தீங்கன்னா பாட்டே கம்போஸ் பண்ணியாச்சு. A few moments later. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? இல்ல உள்ள சிக்கன் எல்லாம் போதும் சார். விடுங்க சார். விடுங்க சார்னு சொல்லுதா? ஆமா ரொம்ப கொதிச்சுட்டோம் சார். முடியல. தூக்குங்களா? கைய பிடிங்களா? பக்கடா உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல எத்தனை பேர் பாக்குறத பார்த்தா பயமா இருக்குல்ல. எல்லாரும் எல்லா சாமியும் வேண்டிக்கிங்க. யா அல்லாஹ். வேணும்னா கேளு நாயே. 5 4 3 2 1 பிரியாணி. அந்த இது வந்துருச்சுடா, அந்த கலர் வணக்கதுல. ஏய் பாண்டி அவளதான் டெக்னின மூட்டு பிரியாணி கடை ஓபன் பண்றான். பண்றோம்டா கான் பிரியாணி. எப்படி அதுல வந்து பிரியாணி மட்டும் நீ பண்ணு, பக்கடா அவன் பண்ணிடுவான். என்ன இது? என்ன ரூபாய் தானே? முந்திரிகள் முந்திரி பண்ணக்கூடாது. மஜாடா மூன்று வருட நிறைவு விழா நிறைவடையுது. பிரியாணியை பார்த்தோம் கட்லா காமிச்சோம். அண்ணன் சூப்பரா ஒன்று சொன்னாருன்னு. ஏன் தம்பி 3ஆம் ஆண்டு நிறைவு விழான்னு சொல்றீங்க? 4ஆம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்லுங்க. இதுக்கு தானே ஒரு பெரிய மனுஷன் வேணும். கைய தட்டுங்கள. 3ஆம் ஆண்டு நிறைவு விழா முடிஞ்சு 4ஆம் ஆண்டு தொடக்க விழா. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உண்மையாலே இது ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம சமைக்க போறோம், 18 பேரு, ஏதோ பெரிய விருந்து மாதிரி இருக்குமே. நல்லா இருக்கு உண்மையாலே. அப்படியே ஏன்னா அந்த இது நான் சொன்ன ரெசிபி இல்ல. உண்மையா சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பர். அப்படியா? ஆஹா. ஆக்சுவலி நான் உண்மையிலே எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். இந்த பிரியாணி டேஸ்ட் புது டிஃபரெண்டா இருக்கு. டேஸ்டே இந்த வீட்டுக்கு சாப்பிடுறது கோமாளி பாஸ்மதி ரைஸ் மாதிரி வரும்னு நினைச்சேன். ஜீரக சம்பா டேஸ்ட் இருக்கு சூப்பரா. 3 இயர் செலிப்ரேஷன்ல இப்படி ஒரு நம்மளே ஒரு சாப்பிடுற அளவுக்கு விருந்து நம்ம பண்ணுவோம் நான் நினைக்கவே இல்லை. ஏய் சூப்பர். நம்ம எல்லாருமே எல்லாரோட பங்கும் இருக்கு. எல்லாரும் ரொம்ப அற்புதமா போனதுக்கு இங்க இருக்கிற எல்லாரோட உழைப்பும் தான் காரணம். இங்க இருந்து இப்ப யாரோட உழைப்பு ஒருத்தர் எடுத்தாலும் இந்த பிரியாணி நல்லா வந்திருக்காரு. அதே மாதிரிதான் இந்த கம்பெனில இருந்த எல்லாரோட உழைப்பினாலதான் இன்னைக்கு இந்த கம்பெனி இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேரால வர முடியல. சூரிய எல்லாம் இப்ப 3 படம் பண்றாராம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இதுக்கு வர முடியல. சதீஷ் 7 படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான் ஒரே நாள்ல. அப்படிதான் என்ன சொன்னான். அதனாலதான் அவனாலையும் வர முடியல. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள். அதனால அவங்களால பல பேர்னால வர முடியல. ஆனா இப்ப இந்த சாப்பாட்டுக்கே ஆகா ஓகோ சம்பவமா இருக்குன்றீங்க. ஒரிஜினல் சம்பவமே இனிமேல் தான் இருக்கு. இதுக்கு மேலயா முடியுங்க.
அமுகு டுமுகு அமால் டுமால்